இன்றைக்கி வந்து FSI 6 அதாவது ஃப்ளை ஸ்கை கண்ட்ரோலரில் FSI 6X அதை வந்துட்டு 2 சர்வோ ப்ளஸ் ப்ரஷஸ் மோட்ரு எப்படி கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோலரும் ரிசீவரும் பைண்ட் பண்ணுறதையும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து மோட்டரையும் ESCயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ESC கனெக்ட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஆர்டரில் இருக்க மாதிரியே ஒயர் கனெக்ட் பண்ணிக்கலாம். சென்ட்ரு ஒயர் மட்டும் சென்டரில் கனெக்ட் பண்ணுங்கள், மற்ற 2 ஒயர் எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். சென்ட்ரு எல்லாம் இருக்குது, ESCயில் இருக்க சென்ட்ரு ஒயர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ESCயும் மோட்டரும் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ரிசீவரை ப்ளக் பண்ணிக்கலாம். ரிசீவரில் பார்த்தீங்கன்னா நான் சேனல் 3 செலக்ட் பண்ணுறேன். இந்த எல்லோ ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் ஒயரு, நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ், லாஸ்ட்டு நெகட்டிவ். இப்போ ரிசீவரில் பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸு. எஸ் வந்து சிக்னல் ஒயரு, நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ், லாஸ்ட்டு நெகட்டிவ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பின்னு தான் இது வந்து 10 சேனல் ரிசீவரு. மேலே இருக்கிறது வந்து சிக்னலு, கீழே ப்ளஸ்ஸு, அடுத்தது லாஸ்ட்டாக இருக்கிறது மைனஸு. இப்போது ESCயில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ தான் சிக்னல் ஒயரு, அதனால் எல்லோ வந்து மேலே இருக்க மாதிரி பார்த்துட்டு நான் சேனல் 3ல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு ரிசீவரும் கண்ட்ரோலரையும் பைண்ட் பண்ணணும். அதுக்காக பைண்டிங் கேபிள் ஒன்று எடுத்துருக்கேன். அந்த கேபிளை வந்துட்டு ஃபஸ்ட்டு பின்லேயும் லாஸ்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா B/VCCன்னு இருக்கும், அதுதான் பைண்டிங் பின்னு. பைண்டிங் பின்னில் டாப்பில் இருக்க ஃபஸ்ட்டு பின்னும் கீழே இருக்க பாட்டம் பின்னையும் லூப் பண்ணிக்கோங்க. லூப் பண்ணிவிட்டு பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசீவர் பைண்டிங் மோடில் இருக்குது. இப்போது நம்ம கண்ட்ரோலரை எடுத்துகிட்டு கண்ட்ரோலரை பைண்ட் கீ இருக்குது, இங்கே பைண்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், பைண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒன்ஸ் ஒரு தடவை பவர் ஆஃப் பண்ணி ரிசீவரோட பவரையும் ஆஃப் பண்ணிக்குவோம், கண்ட்ரோலரோட பவரையும் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம். பைண்டிங் கேபிள் எடுத்துடலாம். சாரி, இப்போது நம்மளுக்கு ரிசீவர் கூட கனெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு சர்வோ எடுத்துக்கலாம். சர்வோலையும் அதே மாதிரி எல்லோ, ரெட்டு, ப்ரௌன் இருக்குது. இப்போது நம்ம இதில் வந்து ஒரு சர்வோவை சேனல் 2ல் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த சர்வோவை சேனல் 1ல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது கண்ட்ரோலர் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சர்வோ, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் RC போட் இல்லை RC பிளேன் ரெடி பண்ணலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.